இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இன்றைய தினம் கோவைக்கு வருவதாக முன்னமே சொல்லப்பட்டிருந்தது. ஆந்திராவில் புட்டபர்த்தி சாய்பாபாவினுடைய அந்த கோவிலில் அவர் வழிபாடை முடித்ததற்கு பிறகாக இங்கு கோவை வருவார் என கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அவருடைய விமானம் வந்திறங்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் அருண் இணைந்திருக்கிறார். அருண், தற்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் அங்கு வந்து விட்டாரா? என்ன நிலவரம்? நிச்சயமாக, அதாவது இன்றைய தினம் 1 மணி அளவில் பிரதமர் வருவதாக இருந்தது. கோவை கொடிசியா வளாகத்தில் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இந்த மாநாட்டை துவக்கி வைப்பதற்காகத்தான் தற்பொழுது ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியிலிருந்து தனி விமானம் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி கோவை வந்திருக்கிறார். தற்பொழுது அவர் கோவை விமான நிலையத்தில் அவர் இறங்கியிருக்கக்கூடிய நிலையில கோவை விமான நிலையத்தில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர் வெள்ளக்கோவில் சுவாமிநாதன், அதே போன்று தமிழக ஆளுநர் RN ரவி, பாஜகவினுடைய தமிழ் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் GK வாசன், பாஜகவினுடைய மூத்த தலைவர்களான தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி ஆகியோர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். விமான நிலைய வளாகத்திற்குள் பிரதமருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்று இருக்கக்கூடிய நிலையில விமான நிலையம் முழுவதுமாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. விமான நிலைய வளாகம் முழுவதும் சுமார் ஒரு 300க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பிரதமரின் தனி பாதுகாப்பு பிரிவான SPG இந்த பகுதியை முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். வெளி வாகனங்கள் எந்த ஒரு வாகனமும் விமான நிலைய வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படாத சூழலில் இந்த வளாகம் முழுவதுமாக பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விமான நிலையத்திலிருந்து பலத்த பாதுகாப்புடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியே வர இருக்கிறார். இங்கிருந்து கார் மூலமாக கொடிசியா வளாகத்திற்கு பிரதமர் செல்லக்கூடிய நிலையில வழி நெடுகிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக பாஜகவினர் நீண்ட வரிசையில் பாதுகாப்புடன் காவல்துறையினரால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பிரதமருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கு பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிகளுக்காக அந்த வழியில் சுமார் ஒரு 5-6 இடங்களில் மேடையானது சிறிய அளவில் போடப்பட்டிருந்தது. அந்த மேடைகள் அனைத்தும் SPGயினரால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த மேடை அப்புறப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அனைத்து இந்த பாஜக மற்றும் பொதுமக்கள் அமைதியான முறையில் பிரதமரை வரவேற்கும் வகையிலான ஏற்பாடுகள் தான் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழி நெடுகிலும் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பிரதமர் அந்த கொடிசியா வளாகத்தை அடைந்த பிறகு சுமார் ஒரு 1.5 மணி நேரத்திற்கு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். நிகழ்ச்சியில் மாநாட்டில் துவக்க உரை நிகழ்த்தக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து இயற்கை வேளாண் விஞ்ஞானிகளுக்கு விருதுகள் வழங்க இருக்கிறார். அதே போன்று PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான நிதியையும் அவர் அறிவிக்க இருக்கிறார். அதைத் தொடர்ந்து மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். இயற்கை வேளாண் விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடுகிறார். அதைத் தொடர்ந்து அங்கிருந்து கார் மூலமாக கோவை விமான நிலையம் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்திலிருந்து மீண்டும் தனி விமானம் மூலமாக டெல்லி செல்ல இருக்கிறார். இதுதான் அவரது பயண திட்டம். இந்த நிகழ்ச்சிக்காக தற்பொழுது தனி விமானம் மூலம் பிரதமர் அவர்கள் கோவை விமான நிலையத்திற்கு வந்து இறங்கி இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலைய வளாகத்திற்குள் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அதே போன்று முன்னாள் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், கோவை மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர்கள் PRG அருண்குமார், அம்மன் அர்ஜுனன், அதே போன்று ஈரோடு மேற்கு தொகுதி பொறுப்பாளரான AK செல்வராஜ் உள்ளிட்டோர் அதிமுக சார்பில் வரவேற்பு அளிக்கிறார்கள். அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் GK வாசன் அவர்களும் சென்றிருக்கிறார். முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாரும் உள்ளே இருக்கிறார்கள். அவர்கள் அந்த வரவேற்பை அளித்த பிறகு பலத்த பாதுகாப்புடன் பிரதமர் அவர்கள் வெளியே வருகிறார். வெளியே வந்து அவர் சென்று சுமார் 1.5 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் இதே பகுதிக்கு வர இருப்பதன் காரணமாக இந்த விமான நிலைய வளாகம் முழுவதுமாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று விமான நிலையத்திலிருந்து கொடிசியா வரை அவர் செல்லக்கூடிய பாதை முழுவதுமாக காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த பகுதி முழுவதுமாக ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டு இந்த பகுதியில் முழுவதுமாக எந்த ஒரு ஆளில்லா விமானமோ ட்ரோனோ பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமாக பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கோவையில் நடைபெறக்கூடிய இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மோடி அவர்கள் தற்பொழுது தனி விமானம் மூலமாக கோவை வந்தடைந்திருக்கிறார். அது தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்.